ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை செய்ய கர்த்தர் உங்களை எல்லாம் அழைத்து வந்திருக்கிறபடினால் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்ப்பது ஊழியத்தை செய்கிறதான எனக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்காக ஆண்டவர் ஜீவனையும் சுகபலனையும் ஆரோக்கியத்தின் நன்மைகள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தினுடைய மேன்மையை நான் இந்த நாளிலே உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது அறிகிறபடினால் கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அறிவிப்பு ஏற்கனவே உங்களுக்கு போன மாதத்தில் இதற்கான அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு வேதாகம எக்ஸாம் நமது திருச்சபையில் வைத்து, இது ஒரு பெரிதான எக்ஸாம் தான். ஒரு நீங்கள் நினைக்கலாம், அதாவது இந்த சபையில் வச்சு நடக்கிறதுக்கு இது என்ன எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஜாஸ்தை நம்பி அவங்க பிரின்சிபால் பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. அவள் அவ்வளோ நாளும் அந்த காலேஜில் எப்படி உண்மையாக நடந்துக்கிட்டாலும், எனவே அவள் நிமித்தமாக இந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. மற்ற மாதிரி சிலவங்கிட்ட கொடுத்துட்டா நீங்கள் பைபிளை பார்த்து உங்கள் பாட்டுக்கு எழுதுங்கன்னு எழுதி நமக்கு ப்ரைஸ் வரணும்னு சொல்லி அனுப்பிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு வேதாகம தேர்வு. பரிசே 3 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பரிசே 3 லட்சம் ரூபாய்க்கு பரிசு கொடுக்குறாங்க. அப்புறம் இது ஒரு ஆகமம் தான், உங்களுக்கு பைபிள் முழுவதும் இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் மட்டும்தான் தானே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மட்டும்தான். போன மாதமே உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தாச்சு. நீங்கள் இதுக்குள்ளே எத்தனையோ நேரம் வாசிக்கலாம். நீங்கள் இதுக்கு ஆயத்தமாகிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் பைபிளை படித்து அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படித்து நீங்கள் இருந்திருந்தால் கட்டாயம் எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் என்ன எழுத முடியும். இது ஒரு அரசாங்க தேர்வு எப்படி நடக்கிறதோ அப்படி தான் நடக்கும். நாங்கள் கேள்வியெல்லாம் பார்க்க முடியாது, அதை சீல் பண்ணி தான் அனுப்புவாங்க. நாங்கள் கள்ளத்தனம்லாம் பண்ண மாட்டோங்க. வந்ததுக்கு பிறகு தான் அதை என்ன செய்வோம், வந்ததுக்கு பிறகு தான் அதை பிரிப்போம். இங்கே வச்சு ஒரு அரசாங்க தேர்வு எழுதுகிறது போல் எழுதணும். எத்தனை பேர் கொடுத்துருக்குறாங்க? 28 பேர் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இன்னும் சேரலாமா? இன்னும் சேர முடியாது. சரி, 28 பேர் கொடுத்தவங்க இந்த எக்ஸாம், அதான் அடுத்த வாரம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும், அதாவது 1 மணி நேரம் எக்ஸாம் தான். இதில் நீங்கள் பேர் கொடுத்தவங்க நீங்கள் அதில் தவறாமல் கலந்து கொண்டு அந்த எக்ஸாமை என்ன செய்யுங்க, எழுதி நீங்கள் வெற்றி பெற்று பரிசு வாங்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இதில் பரிசு வாங்கினா நிறைய இடத்துல தெரியும். இது இங்கே மட்டும் நடக்கிறதான எக்ஸாம் இல்லை, இது நிறைய இடங்களில் நடக்கிறது. நிறைய காலேஜஸ், நிறைய சர்ச்சஸ்லாம் இதே டேட்டில் என்ன செய்கிறது, நடக்கிறது. எனவே நம்ம சபையில் நீங்கள் பரிசு பெற்றால் அது எனக்கு ஒரு கௌரவமாக பரவாயில்ல. இந்த பாஸ்ட் நடத்துகிறதான சபையில் நல்ல வேதறி உள்ள ஒரு நபர் இருக்கிறாங்க என்னதான பேர் எனக்கு என்ன செய்யும், கிடைக்கும். உங்களுக்கும் அது ஆசீர்வாதம் தான். எனவே நீங்கள் நன்றாக படித்து எழுதுக. வேறு ஏதாவது இதை குறித்து விளக்கங்கள் வேண்டும் என்றால் நீங்கள் முடிந்ததுக்கு பிறகு என்னுடைய மகளிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளும்படி உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். சமயம் அதிகமாகிவிட்டது. வாரந்தோறும் அப்படிதான் ஆகிறது. ஏனென்றால் நமக்கு ஆராதனை முக்கியம், 2வது சாட்சி முக்கியம். வசனங்கள் கொஞ்சம் இருந்தாலே போதும். ஏன்னா வசனங்கள் நம்ம நிறைய கேட்டுட்டோம். இந்த சபையில் இன்னும் வசனம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்களோ என்னமோ தெரியாது. அவ்வளோ வசனங்கள் உங்களுக்கு பிரசங்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 35 வருஷமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு வருடத்திற்கு 52 வாரம் நீங்கள் அதை ஆட் பண்ணி பெருக்கி பாருங்கள். அத்தனை பிரசங்கங்கள் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வசனங்கள்லாம் அதிகம் தெரிய தான் செய்யும். இருந்தாலும் வருகிற ஜனங்களுடைய பயனுக்காக 1-2 காரியங்களை நாம் சிந்திக்கலாம். வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. போதும். பிரயோஜனமானதை உனக்கு போதித்து. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமானது என்ன? தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பிரயோஜனமானது என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். இன்னைக்கு பிரயோஜனம் இல்லாத காரியத்திற்காக மனிதர்கள் ரொம்ப பாடுபடுறாங்க, ரொம்ப பிரயாசப்படுறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவருடைய ஊழிய நாட்களிலே அவர் மூலமாக மனம் திரும்பின ஆட்கள் எல்லாரும் ஆண்டவரால் வருகிற நன்மைகளை அவர்கள் அறிய வேண்டும், பெற வேண்டும் என்பதற்காக அவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார், பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. வாசிங்கள். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புதலை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும். சரி, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிரயோஜனமாய் இருக்கிறவர்கள் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. வீடுகளோடு நான் பிரயோஜனமாய் இருக்கிறதான காரியங்களை உங்களுக்கு நான் பிரசங்கித்து வந்தேன் என்று சொல்லுகிறார். சபை நடத்துகிறதான ஊழியக்காரனாகிய என்னுடைய விருப்பம் என்னவென்றால், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதின்படியே பிரயோஜனமானவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட வேண்டும். நாம் அநேக காரியங்களை பிரயோஜனப்படும் என்று சொல்லி நினைக்கிறோம், ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. விவசாயம் செய்கிறதான ஜனங்கள் இந்த விவசாயம் நமக்கு பிரயோஜனப்படும் என்று சொல்லி நினைக்கிறாங்க, பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. தொழில் செய்கிறதான ஜனங்கள் இது பிரயோஜனப்படும் என்று சொல்லி நினைக்கிறாங்க, தொழிலில் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. வியாபாரம் செய்கிறவங்க அந்த வியாபாரம் நம்மளை முன்னேற்றம் என்று சொல்லி நினைக்கிறார்கள், அது அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. படிக்கிறதான பிள்ளைகள் பிரயோஜனப்படும் என்று சொல்லி நினைக்கிறார்கள், வேலை கிடைக்காமல் போய்விடுகிறது. இப்படி அநேக விதமான காரியங்களை பார்க்கும்போது மனிதர்கள் பிரயோஜனம் இல்லாத சூழ்நிலைகளிலேயே வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரயோஜனமானவைகளை நான் உங்களுக்கு போதிக்கிறதான கர்த்தர். இந்த பூமியில வாழ்கிறதான ஜனங்கள் ஆண்டவரால் நமக்கு பிரயோஜனம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறதான ஜனங்கள் மிகவும் குறைவுதான். நாம் மனிதர்களிடத்திலே பிரயோஜனத்தை எதிர்பார்க்கிறோம், நம்முடைய வேலையிடத்திலே பிரயோஜனத்தை எதிர்பார்க்கிறோம், நாம் செய்கிற கையின் காரியங்களிலே பிரயோஜனத்தை எதிர்பார்க்கிறோம். எத்தனை காரியங்களிலே நமக்கு பிரயோஜனம் கிடைத்தது? இதை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்களுடைய பிரயாசத்தையும் செலவழிப்பானே. திருப்தி செய்யாத பொருள் பாடுபடுறாங்க. பிரசங்கில 4வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சாலமோன் ஞானி விதமாக எழுதுகிறார், 4:8, ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை, அப்படி இருந்து அவன் படும் பிரயாசத்திற்கு முடிவில்லை, அவன் கண் ஐஸ்வர்யத்தினால் திருப்தியாகிறதில்லை, நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயையே, இதுவும் மாயையே. ஒரு ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு சகோதரன் இல்லை, அவனுக்கு உடனாளி இல்லை, ஆனாலும் அவன் படுகிறதான பிரயாசத்திற்கு அளவே இல்லை. இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எவ்வளவுதான் பிரயாசப்பட்டும் அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. மனிதன் வேலை செய்கிறது எதற்காக?
சம்பாத்தியம் பண்ணுறது எதற்காக? எதற்காக வேலை செய்றீங்க? எதற்காக சம்பாத்தியம் பண்றீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய இருதயத்தினுடைய எண்ணம் என்ன? எதற்காக வேலை செய்றீங்க? சொல்லுங்க, எதற்காக வேலை செய்றீங்க? யாருக்காக வேலை செய்றீங்க? என்ன என்ன இது கூட உங்களுக்கு தெரியாதா? முதலாவது ஒரு மனுஷன் தனக்காக வேலை செய்யணும், தான் அனுபவிப்பதற்காக வேலை செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் அவர்கள் படுகிறதான பிரயாசத்தினால அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. பிரயாசப்படுகிறதா நீங்கள் சாப்பிடுகிறீர்களா? பிரயாசப்படுகிறதா நீங்கள் உடுத்துகிறீர்களா? ஆண்டு தரத்தை உடுத்துகிறீர்களா? அது இல்லாவிட்டால் நீங்கள் பிரயாசப்படுறீங்க, சம்பாத்தியம் பண்றீங்க, வருமானம் ஈட்டுறீங்க, அதை நீங்கள் அனுபவிக்காவிட்டால் தேவ சாபம் உங்கள் மேல் இருக்கிறது. எனவேதான் உங்களுக்கு அனுபவிக்கத்தக்கதான ஒரு மனப்பான்மை இல்லை. அவரவர்கள் பாடுபட்டு பிரயாசப்படுகிறதை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அவர்கள் அனுபவித்துதான் மீதமானதை சேர்த்து வைக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு பூமியில் இந்த நாட்களிலே 5 மேனை ஆசீர்வதித்து அவர் ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க சொன்ன போது அவர் சொன்னார், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்ததற்கு பிறகு மீதமானதை என்ன செய்து வைங்க? சேர்த்து வைங்கள், அது பின் வருகிறவர்களுக்கு பயன்படட்டும் என்று சொல்லி. இன்னைக்கு அநேகர் பாடுபடுறாங்க, அநேகர் உழைக்கிறாங்க. ஒரு நன்மையும் நான் அனுபவியாமல் அதை நான் யாருக்காக சேர்த்து வைக்கிறேன்? சிலர் அவர்களும் அனுபவிக்கிறதில்லை, அனுபவிக்கிறவர்களுக்கும் கொடுக்கிறதில்லை. அவர்களும் அனுபவிக்கிறதில்லை, இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறதில்லை. அவர்களும் அனுபவிக்கிறதில்லை, ஊழியர்களுக்கு கொடுக்கிறதில்லை. அவர்கள் காற்றுக்காக பிரயாசப்பட்டதினால் அவர்களுக்கு லாபம் என்ன? அவர்களுக்கு லாபம் என்ன? நல்ல வேலையை கொடுத்து, நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் வருமானம் ஈட்ட வைத்தார். இந்த வருமானத்தை வாங்கி நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக உடுத்துங்கள். உங்களுடைய மனசுக்கு சந்தோஷமா இருக்கணும்னா அதை விட பெரிய ஒரு மகிழ்ச்சி புசிப்பதும் குடிப்பதும். முடிங்க, தெரியுது போல என்ன? புசிக்கிறது குடிக்கிறது மட்டும்தான் தெரியுமா? புசிக்கிறதும் குடிக்கிறதும் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இல்லவே இல்லை. சிலர் நீங்களே புசிக்க மாட்டீங்க. சிலர் சொல்லுவாங்க, இப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அவர்களே அனுபவிக்க மாட்டாங்க, பிறகு எப்படி அவர்களை சார்ந்தவர்களுக்கு கொடுப்பாங்க? அவர்களே அனுபவிக்க மாட்டாங்க, எப்படி ஊழியர்களுக்கு கொடுப்பாங்க? அவர்கள் முதலாவது அவர்களுக்கு இருக்கிறத அனுபவிக்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். வேதத்தில் சொல்லி இருக்கிறது அல்லவா, ஒருவன் என்னை இச்சித்தால் அது அவர்களுக்கு என்ன செய்கிறது? குறைவில்லாமல் கிடைக்கிறது. ஆனால் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை மட்டும் ஆண்டவர் என்ன செய்யல? ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அப்ப ஆண்டவரத்துல கேட்கணும், ஆண்டவர் நான் யாருக்காக உழைக்கிறேன்? நான் யாருக்காக உழைக்கிறேன்? முதலாவது உங்களுக்கு, இரண்டாவது தான் உங்களை சேர்ந்தவர்களுக்கு. அங்க அந்த வசனத்தில் வாசித்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு ஒண்டி காரணம் இல்லை, உடனாளியும் இல்லை, யாருமே இல்லை. அவன் யாருக்காக பிரயாசப்படுகிறான்? நான் அடிக்கடி ஒரு நபரை நான் பார்ப்பேன், அவர் கண்ணில் என் கண்ணை அடிக்கடி போடுவார். அவர் குழந்தை கிடையாது. ஆனால் அவர் தொழில் செய்துட்டு ராத்திரிலாம் போகும்போது 10:30 மணிக்கு தான் போவார். எத்தனை மணிக்கு தான் போவார்? அவ்வளவு நேரம் ஒரே தொழில். காலையில் 9 மணிக்கு வந்தாருன்னா நைட்டு 10:30 மணி வரைக்கும் அவர் தொழில் ஸ்தாபனத்தில் இருந்து அவ்வளவு தொழில் செய்து வருமானம் ஈட்டுவார். யாருக்காக சேர்க்கிறார்? பிள்ளை இல்லை, யாருக்காக சேர்க்கிறார்? உண்ணாம உடுத்தாமனைக்கு அனைவரும் சேர்க்கிறாங்க. அப்ப இது எல்லாம் பிரயோஜனப்படாமல் போகிறது. பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதிக்கிறேன் என்று சொல்லி. பிரயோஜனமானவைகள் தேவனால் போதிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. எது எதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனப்படுமோ அவைகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு போதித்து வந்திருக்கிறேன். ஊழியக்காரனாகிய எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. உங்களுக்கு எவைகள் பிரயோஜனப்படுமோ, முதலாவது ஆன்மீக காரியங்களுக்கு, இரண்டாவது சரீரப்பிரகாரமான காரியங்களுக்கு எதெல்லாம் பிரயோஜனப்படுமோ அதையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். உங்களை நடத்தணும். அதற்குள்ளாக என்ன செய்ய? நடத்தணும். வாசிங்கள், எரேமியாவுக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்திற்கு காத்திருந்தோம். வாசிங்கள், சமாதானத்திற்காக காத்திருந்தோம், என்ன பிரயோஜனம் இல்லை.
ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம். சரி, சமாதானம் இல்லை, சமாதானத்துக்கு காத்திருக்கிறோம், சமாதானம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியத்துக்கு காத்திருக்கிறோம், ஆரோக்கியம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. எத்தனை குடும்பங்கள் நீங்கள் சமாதானமா இருக்கிறீங்க? நிறைய குடும்பங்களை சமாதானத்தை கெடுத்து வைத்திருக்கிறது யாருதான்? யாருதான்? யார்தான் கெடுத்து வச்சிருக்கிறா தெரியுமா உங்களுக்கு? சமாதானத்தை கெடுத்து வைத்திருக்கிறது சாத்தான் தான் என்று சொல்லி தெரிந்தால் நீங்க அந்த சாத்தானோட யுத்தம் பண்ணணுமா, மனிதனோட யுத்தம் பண்ணணுமா? சொல்லுங்க. ஒரு கணவன் மனைவி ஒரே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இருந்து சிந்திச்சு பார்த்தா ரெண்டு பேருக்குமே தெரியாது ஏன் சண்டை போட்டோம்னு தெரியாது. ஏன் சண்டை போட்டோம் இப்படி, ஏன் இப்படி பேசணும், ரெண்டு பேருக்குமே தெரியாது. காரணம் இல்லாம என்ன போட்டிருக்கிறோம், காரணம் இல்லாம சண்டை போட்டிருக்கிறோம். அதை உருவாக்குனது யார்? சமாதானம் இல்லாவிட்டால் எப்படி நீங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும்? சமாதானம் மகிழ்ச்சியோடு இருந்தால் மட்டும்தான் ஆண்டவரை நல்லா துதிக்க முடியும். ஒரு மனுஷனுக்கு சமாதான சந்தோஷம் பெருசு. இந்த சமாதான சந்தோஷம் இருந்தா நிறைய நோய்கள் உங்களை விட்டு போயிடும். ஊழியக்காரர்களாகிய நாங்கள் உங்களுக்கு சமாதானம் வரணும்னு ஜெபம் பண்றோம். ஊழியக்காரராகிய நாங்கள் உங்களுடைய நோய் குணமாகணும்னு ஜெபம் பண்றோம். ஆனா நோயும் போன பாடா இல்லை, சமாதானமும் வந்த பாடா இல்லை. ஏன்? காரணம் யாரு? சாத்தான். இந்த சாத்தானுக்கு அநேகர் என்ன கொடுக்கிறோம்? இடம் கொடுக்கிறோம். அநேகர் இந்த சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம். சாத்தானுக்கு இடம் கொடுத்தா வரத்தான் செய்வான். வேதம் சொல்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. இந்த பிசாசை எதிர்ப்பதற்கு இன்னைக்கு சிலர் விளக்குமாறு தூக்கிட்டு போவாங்க. விளக்குமாருக்கெல்லாம் பயப்பட மாட்டான். செருப்பு தூக்கிட்டு போவாங்க, செருப்புக்கெல்லாம் பயப்பட மாட்டான். எச்சி தண்ணியை ஊத்தினா வர மாட்டான், அதெல்லாம் வரத்தான் செய்வான். சாத்தான் இதற்கெல்லாம் பயப்படவே மாட்டான். வீட்டுல இடம் இருந்தா கட்டாயம் அவன் வரத்தான். சாத்தான எதிர்ப்பது எப்படி? வேதம் சொல்கிறது, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியினுடைய வசனத்தினாலும் அவனை என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். ஜெபம், உபவாசம், ஆண்டவரை துதிக்கிறதான துதி, இது உங்களிடத்துல இருக்கும் என்றால் சாத்தான் உங்களை விட்டு ஓடி போயிருவான். சமாதானத்திற்கு காத்திருந்தோம். இன்னைக்கு அநேகருக்கு பிரயோஜனம் இல்லை. தேவ சன்னிதானத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரை நாங்கள் சந்தோஷமா இருக்கணும், ஆண்டவரை நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கணும் காத்திருக்கிறீங்க. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை? ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீடு ஒரு பரலோகம் போல என்ன செய்யும் இருக்கா? குட்டி பரலோகம் எதுதான்? சங்கடத்துக்குள்ள இருக்கிறவங்க, அலசடிப்பட்டு இருக்கிறவங்க இந்த அக்கா வீட்டில் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? நல்ல சமாதானமா இருக்கும். என்ன செய்யணும்? நினைச்சு உங்க வீட்டுக்கு சொல்லுங்க, வந்துருவாங்களோ நினைக்கிற மாதிரி இருக்கு. வரணும். நிறைய பேர் உங்க வீட்டுக்கு வரணும். உங்க வீட்டில் உட்காரணும். உங்க வீட்டில் சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறதான நேரம் அவ வீட்டுக்கு போனப்ப அது ஒரு வெளியேற பெற்ற நேரமாக தெரியணும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு. அதற்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்க வீட்டுல ஒருத்தங்க வந்தா அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகணும், அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகணும். ஜெபம் பண்ணுங்க. நீங்க சமாதானமா இருந்தா அந்த இடத்துல நிச்சயமாக ஆண்டவர் சமாதானத்தை வைத்திருப்பார். வருகிற ஜனங்களுக்கு சமாதானம் உண்டாகும். அப்ப சமாதானத்தை காத்திருந்து சமாதானத்திற்காக ஜெபித்து என்ன இல்லை? பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியத்திற்காக ஜெபித்து என்ன இல்லை? ஆரோக்கியம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆரோக்கியத்தை கெடுத்து வைத்திருக்கிறது யார்? சாத்தான் தான். சாத்தான் ஆரோக்கியத்தை கெடுத்து வைத்திருக்கிறான். ஆனால் மருத்துவமனையில மனிதரிடத்துல போய் இருக்கிறார்கள். வியாதிக்கு போகிறது தவறல்ல. ஆனால் சாத்தான் ஆரோக்கியத்தை கெடுத்து வைத்திருப்பான் என்றால் அந்த சாத்தானிடத்துல இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலையை தந்தால்தான் அந்த வியாதி நம்மை விட்டு மாறும். அடுத்ததுல 12ஆம் அதிகாரம் 13, எரேமியா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிங்க. கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள், பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனமுடைய பிரயாசப்படுவாங்க. ஆனா என்ன இல்லை? சொல்லுவாங்க. யாரோ சொன்னாங்க இங்கே ஒரு இடத்துல நிறைய இடம் வச்சிருக்கிறாரு. ஆனா பிரயாசப்பட்டு என்னெல்லாம் இடைக்கால புதுசாக ஒரு சதம் வந்திருந்தாரு. அங்க மீட்டிங் நடக்கிற இடத்துல தண்ணிலாம் நல்லா செழிப்பா இருக்கும். தண்ணிலாம் செழிப்பா இருக்கு. 5 ஏக்கர் இடம்.
ஆனால் எப்போ விவசாயம் பண்ணாலும் அதில் என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனமே இல்லை சொல்கிறாரு. நல்ல விலை இருந்துச்சுன்னா, நாங்கள் அவங்க போடுகிறதான விவசாயத்துக்கு நல்ல விலை இருந்துச்சுன்னா எல்லா தோட்டமும் சும்மா இருக்கும். ஆனால் என் தோட்டத்தில் தான் அநியாயமாக இந்த காட்டு விலங்குகள் வந்து பண்ணி வந்து எல்லா கிழங்கையும் வந்து தின்னுறோம். அங்கெல்லாம் திங்காது. நமக்கு நினைக்க தோணும், இது இல்லாமா பண்ணிலாம் வர்றது இல்லாமா இது போராட்டத்தினால அப்படி நமக்கு நினைக்க தோணும், நமக்கு நினைக்க தோணும். விலங்குகளை எல்லாம் சில வேலைகளில் யார் ஏவி விடுறாங்க, சில நேரங்களில் சொல்கிற சாட்சி. அவர் தான் சொன்னார், ஒரு காரியத்தை சொன்னார். திருமணம் முடிந்து நல்ல சந்தோஷமாக திருமணம் நடந்துச்சான். அவருக்கு பெரிய திருமணமாக நடத்தினாங்களாம், அதாவது ஒரே பையன். ஆனால் சொல்கிற 6 மாதம் என் மனைவி பக்கத்தில் எனக்கு போக முடியாது. கடைசியில் அவங்க பேசி பேசி பார்த்தாங்க, ஒன்றும் கதை நடந்த பாடம் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் வச்சு தீர்த்து கூப்பிட்டு போயிட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். சொல்கிறாரு, மனைவி பக்கத்தில் போகும்போது ஒரு சர்ப்பம் வந்து வருமா, மனைவி பக்கத்தில் போகும்போது ஒரு சர்ப்பம் வந்து வருமா, அப்படி வந்து இப்படி ஒரு சுத்தமாக இழுத்து தூக்கி தூர போட்டுருமா. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்னைக்கோ நடக்கிறதான காரியம் இல்லை, இப்போ நடக்கிறதான காரியம்தான். அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நடக்கலாம். ஆனால் மனைவி அவர் நேசிக்க தான் செய்தார். ஆனால் மனைவி பக்கத்தில் வந்து என்ன செய்ய முடியாது, போக முடியாது. சர்ப்பத்தை ஏவி விடுறாங்க, சர்ப்பத்தினுடைய ஆவியை ஏவி விடுறாங்க. கடைசியில் அவர் எவ்வளவோ வந்து இது பண்ணி பார்த்தார். கடைசியில் அவருக்கு ஒரு முத்திரை குத்தப்பட்டது. உண்மை நிலவரம் அவருக்கு தான் தெரியும். முத்திரை குத்தப்பட்டது. என்ன முத்திரை தெரியுமா? இவர் திருமணம் முடிக்க தகுதி இல்லாத ஒரு நபர் என்றதான் ஒரு முத்திரை தான் குத்தப்பட்டது, சர்ப்பத்தினுடைய ஆவியினுடைய காரியத்தினால. இதே போல சில காரியங்கள் விவசாய காரியங்களில் இந்த விலங்குகளை வந்து ஏவி விடுகிறது. வீடுகளில் சில வீடுகளில் வந்து பாம்பு வரும், சில வீடுகளில் வேற வந்து விலங்குகள்லாம் வந்து வரும். அதெல்லாம் யாருடைய காரியம்? சாத்தானுடைய காரியம். அப்போ இப்படிப்பட்டதான காரியங்களை பிரயோஜனம் இல்லாமல் சாத்தானாக்குறான். விவசாய காரியங்களில் பிரயோஜனம் இருக்காது, தொழிலில் பிரயோஜனம் இருக்காது, வியாபாரத்தில் பிரயோஜனம் இருக்காது. இவைகள் எல்லாவற்றிலையும் பிரயோஜனம் இல்லாமல் ஆக்குகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை தெரியப்படுத்துறேன், இதை கேளுங்க. இதை கேட்டால் உங்களுக்கு என்ன உண்டாகும்? பிரயோஜனம் உண்டாகும். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வந்து வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது நித்திய ஜீவனுக்கும் இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாங்கய்யா. எல்லாவற்றிலும் தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி இருக்கிறதா உங்களுக்கு? ஆரம்ப நாட்கள் என்ன இருக்கும்? ஜனங்களுக்கு பக்தி இருக்கும். மனம் திரும்பின உடனே ரொம்ப பக்தி இருக்கும். பைபிளை கீழே வைக்க மாட்டாங்க, கூட்டம் தவற மாட்டாங்க. ஆண்டு மேல ஒரு அன்பு, அவ்வளவு தாகம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டு சொல்றாரு, உன் இளவயனுடைய பக்தி அவ்வளவு பெரிய பக்தியாக இருந்தது. ஆனா இப்போதோ உன் பக்தி எங்க போயிட்டு? விடியற் காலத்துல சூரியனை கண்ட மாத்திரத்துல மறையும் பனியை போல உங்களுடைய பக்தி எல்லாம் வந்து என்ன செய்து போயிட்டு. பக்தி என்றால் என்ன? பக்தி என்றதான வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பக்தி என்றதான வார்த்தைக்கு அர்த்தம் தேவன் மேல அன்பும் பயமும் சேர்ந்ததுதான் தேவ பக்தி. இந்த தேவ பக்தி ஒரு கிறிஸ்தவனை கட்டாயம் இருக்க வேண்டும். பக்தியில குறைவானவர்கள் வந்து இந்த கிறிஸ்தவர்கள் தான். மற்ற எல்லா மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் ரொம்ப பக்தியா இருக்கிறாங்க. அவர்கள் சொல்லப்பட்டதான அவர்களுக்குரியதான நியமங்கள் அவர்கள் மீறுகிறது இல்லை. ஏனென்றால் அவர் பக்தியா இருக்கிறாங்க. வருடத்துல 40 நாள் அதுல பக்தியா இருக்கிறவங்க என்ன இருக்கிறாங்க? விரதம் இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு உபவாசமே கேட்டா ஒரே இடத்துல சொல்லிடுவாங்க, பாசம் எனக்கு சாப்பிடாம இருக்க முடியாது, எனக்கு என்னது அல்சர் என்று சொல்லுவாங்க. இருந்து பாருங்க, அல்சர் இருக்கிறவங்க இருந்து பாருங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறாரா என்பது பிறகு தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த உபவாசம் இருக்க வேண்டியதான வாலிப நாட்களை உபவாசம் இல்லாமல் இருக்கிறபடினாலதான் வயதான நாட்களிலே கர்த்தருடைய கரம் அவர்களை தாங்க முடியவில்லை. நீங்கள் இந்த வாலிப நாட்களிலே தேவ மேல பக்தி உள்ளவர்களாய் இருந்து ஆண்டவருக்காக செய்ய வேண்டியதான காரியங்களை செய்தால் உங்களுடைய பலவீன நேரங்களிலே கர்த்தர் உங்களை வந்து என்ன செய்வார்? தாங்குவார். ஏன்னா ஆண்டவர் தான் வந்து என்ன செய்யறாரு? இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க நல்ல தடகாத்திரமா இருக்கீங்களா? சோத்திரம். என்னது சாப்பிடுவீங்க? சோத்திரம். எங்களுக்கு
இதுதான் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருடைய பலத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவங்க எது கிடைச்சதோ எது கிடைச்சதோ அதை சாப்பிடுவோம். நைட்டு 12:30 வரைக்கும் ஜோம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு தூக்கமே வரலை. அப்போ எனக்கு மனசுக்குள்ள தெரிஞ்சுது, இந்த காரணத்துல தான் தூக்கம் வரல. அந்த காலையில் பார்த்தா ப்ரெஷர் எகிரி போய் நிற்கு. அப்போ நான் நினச்சேன், எப்படி போய் நம்ம சபையை நடத்த முடியும்? 150க்கு மேலே என்ன இருக்குது, ப்ரெஷர் எகிரி போய் இருக்குது. அதனால தான் என்ன வரல, தூக்கம் வரல. தூக்கம் வராத டயர்டு, ப்ரெஷருடைய டயர்டு. ஆனால் ஆண்டவர் பலப்படுது. யாருடைய காரியத்திற்காக போகிறோம்? கர்த்தருடைய காரியத்திற்காக போகிறோம். அந்த கர்த்தருடைய காரியத்திற்காக போகிறோம் என்று சொல்கிறதான ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் வந்த உடனே தேவனுடைய அபார பலம் நமக்குள்ளே வருகிறது. ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, நீங்களும் கர்த்தருக்கு அடுத்தான காரியங்களிலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக மாறினால் உங்களுடைய பலவீனம் கட்டாயம் மாறி போய்விடும். என்னைக்கு பார்த்தாலும் பலவீனம் பலவீனம் என்று சொல்லக்கூடாது. வேதம் சொல்கிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு தங்களுக்கு வியாதி இருக்கிறதுன்னு சொல்லி வெளியே சொல்வதற்கு ஒரு கௌரவமா நினைச்சுன்னா, எனக்கு உடம்புக்கே சரியில்லை, டெய்லி இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா ஆண்டு உங்களை குறித்து சந்தோஷப்படுவாரா என்ன? சோதரர், உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வதில் அசைவு இல்லாமல் எப்படி இருக்க கடவுள்? உறுதியாக இருக்க கடவுள். தேவ பக்தி, இந்த தேவ பக்தியில நாம இள வயதுல மட்டுமல்ல, பக்தி வர வர என்ன செய்யணும்? கூடணும். யார் மேல? ஆண்டவர் மேல. அந்த பக்தி நமக்குள் மறைந்திருக்காது. ஒரு குறிப்பிட்ட லிமிட்டேஷன் வரைக்கும் தான் பக்தி மறைந்திருக்கும். அதற்கு அப்புறமாக இந்த பக்தி வெளியே தெரிய ஆரம்பித்து விடும். பக்தி வார்த்தையில் அல்ல, பக்தி செயல்பாடுகளிலே தான் இருக்கிறது. இந்த தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளது. அது இந்த உலக பிரகாரமான நன்மைக்கும் மறுமையுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் அதை தான் போதிக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்படி இருக்கணும்? பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். பக்தி உள்ளவங்க ஆராதனை வேளையில ஆராதனையில தான் இருப்பாங்க. பக்தி உள்ளவர்களால ஊர் சுத்த முடியாது. பக்தி உள்ளவர்களால வீட்டில் தூங்கிட்டு இருக்க முடியாது. பக்தி உள்ளவர்களால இன்னைக்கு தான் லீவு, இன்னைக்கு ஒரு நாள் நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா என்ன எடுப்போம். இப்படிப்பட்ட ஆட்களுக்குன்னு சொல்லியே 3 ஆராதனை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிப்பட்ட ஆட்களுக்கு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஆராதனைக்கு வந்துட்டு, அதான் ஒரு ஊழியக்காரர் பேசுறாரு, 1 மணி நேரம் நீ என்னத்தை ஆராதனை பண்ண அந்த 1 மணி நேரத்தில் கேட்காரு ஒரு ஊழியக்காரருக்கு. 1 மணி நேரத்தில் என்ன ஆராதனை பண்ணிடுவ? 3 பாட்டு போயிடும், டைம் போயிடும். ஒரு வேத பகுதி வாசிப்பாங்க, டைம் போயிடும். அதுக்கப்புறம் சில அறிவிப்பு கொடுப்பாங்க, போயிடும். கடைசியில் ஆராதிப்பதற்கு உனக்கு டைம் இருக்காது, பிரசங்கம் கேட்பதற்கு டைம் இருக்காது. இந்த 1 மணி நேரம் நீ ஆராதனை பண்ணிட்டு நீயும் பயபக்தியோடு இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சிட்டு இந்த பூமியில இருந்தா, நடிப்பு யாருக்கு தெரியுமா? சொல்றது வேணா எல்லாத்தையும் சொல்லிடலாம், நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆனா ஆண்டவர் அங்கீகரிக்கணும் அந்த ஆராதனைய. ஞாயிற்றுக்கிழமை யாருடைய நாள் அல்லவா? யாருடைய நாள்? நீங்களே சொல்லுங்க, யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். இந்த நாளை மனமகிழ்ச்சி நாள்னு சொல்லி ஒரு நபர் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வரும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா. சனிக்கிழமை வந்துட்டுன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை உள்ள சந்தோஷம் இன்னைக்கே எனக்கு கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சு, ரொம்ப சந்தோஷம். நம்ம சபையில் வரவங்களுக்கு இப்படி ஒரு சந்தோஷம் இருக்கிறதா? ஞாயிற்றுக்கிழமை வருகிறதுனாலே சந்தோஷம் சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை வருதுனாலே இவர் போட்டு அருகிறவங்களாம் என்ன செய்வார்? இவர் போட்டு அருகிறவங்களாம் என்ன செய்வார்? அறுப்பாரு. அருமை வேணுமா இல்லையா? சோதரம். சுவிசேஷ பிரசங்கம் மட்டும் பண்ணுகிறதுக்கு பேர் சபை இல்லை. ஒரு சபை நாங்கள் என்னெல்லாம் இருக்கணும்? அப்போஸ்தலர்களுடைய இருக்கணும். ஒரு சபை இருக்கணும், என்ன இருக்கணும்? சுவிசேஷம் இருக்கணும். ஒரு சபை நாங்கள் தீர்க்க தரிசனம் இருக்கணும். ஒரு சபை நாங்கள் போதனை இருக்கணும். ஒரு சபை நாங்கள் வழிநடத்தல் இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து இருக்கிறதா சபை. ஆனால் நம்ம நினைக்கிறோம் சுவிசேஷம் மட்டும் எனக்கு போதும் நினைக்கிறோம். சுவிசேஷம் 1ஆம் கிளாஸ் பாடம். சுவிசேஷம் மனம் திரும்பாதவர்களுக்கு. மனம் திரும்பினவர்கள் ஏற்கனவே சுவிசேஷத்தை கேட்டாச்சு, அற்புதத்தை நம்ம பெற்றாச்சு. பெற்ற அற்புதமே டெய்லி நமக்கு அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. அந்த அற்புதத்தை செய்த ஆண்டவரை தேவ பக்தியோடு பின்பற்ற வேண்டும். ஓய்வு நாள் ஆண்டவருக்குரியது, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்குரியது. நான் முதலிடம் யாருக்கு தான் கொடுப்பேன்? கொடுக்கலா? உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆறுதான் நான் அவாய்ட் பண்ணிட்டேன்.
இன்னைய வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக மறக்காதது. ஆனால் இங்கே வந்துடலான்னு போகிறேன், அங்கேயும் இல்லை, அங்கேயெல்லாம் மாட்டிக்கிட்டேன், ட்ராவலில் மாட்டிக்கிட்டேன். இங்கேயும் ஆராதனைக்கு வரணும், வேறு எங்கேயும் ஆராதனைக்கு போக முடியல. இன்னைய வரைக்கும் அது என் மனதை விட்டு வந்து என்ன செய்ய போகலை. நீங்கள்லாம் எத்தனை ஆராதனை மிஸ் பண்ணியிருக்கீங்க? எத்தனை ஆராதனை மிஸ் பண்ணியிருக்கீங்க? ஆராதனை அவ்வளோ இழப்பமா? ஆண்டவர் உங்களை வாழ வச்சிருக்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே பக்தியாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை நேசித்து நடத்துவார். நீங்கள் ஒருவேளை ஆண்டவருக்கு தவறாக நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம், நான் என்ன செய்தாலும் ஆண்டவர் வந்து அங்கீகரிப்பார், ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி. கடைசி காலத்தில் ஏன் அனைவருடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதே இல்லை? வயதான நேரங்களில் ஏன் ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கிறாங்க? இதுக்கு முன்னாடி உள்ளதான எல்லா மீறுதலுக்கும் பாவத்திற்கும் உள்ளதான எல்லா பலன்களும் சேர்ந்து அங்கே வந்து கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்களுடைய அக்கிரமங்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல கூட்டு போனாங்க, கேரளாவில் ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ணி கூட்டு போனாங்க. அப்ப அங்க போன உடனே ஆண்டவர் சொன்னாரு, சாபங்கள் பாரு அண்ணா கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னார். சாபங்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. வந்த வேலையை முடிச்சு சாதாரண ஜோமுக்கு ஓம்பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, நீங்காது. இதற்காக நீ இவர்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்காக நீ ஒரு வார்த்தை கூட சொல்லி ஜெபம் பண்ண வேண்டாம். ஏனென்றால் அநேக குடும்பங்களை செய்து மடக்கி அநேக குடும்பங்கள் பட்ட சங்கடத்துக்கு அளவே இல்லை. இது இப்போ ரிட்டர்ன் ஆகி இருக்கிறது. இதில் நீ தலையிட்ட ஒம்பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற. கூப்பிட்டாங்க, ஒருத்தங்க அன்பானவங்க தான் கூப்பிட்டாங்க, அவர்களுக்கு உறவினர்கள் வீட்டுக்கு தான் கூப்பிட்டாங்க. கட்டி வைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பாவங்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்க கூடாது. நீங்கள் ஆண்டவருக்காக செய்த நன்மைகள் கட்டி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திற்கும் பிரதிபலன் இல்லாமல் போகிறதே இல்லை. தேவபக்தி உள்ளதான ஜனங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிறதான வாழ்க்கையினுடைய இந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருப்பார். ஆண்டவரிடத்துல என்ன புத்தகம் இருக்கு? என்ன புத்தகம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? ஜீவ புஸ்தகம், ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், அடுத்தால நாட்களின் புஸ்தகம், டைரி. 4 விதமான புத்தகங்கள் ஆண்டவரிடத்துல இருக்கு. டைரி ஒவ்வொருவரை குறித்தும் நீங்க எழுதுறீங்களோ எழுதலையோ யார் எழுதி வச்சிருக்கிறார்? ஆண்டவர் எழுதி வச்சு. உங்களுக்கு டைரி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எப்ப எழுதுனீங்க, எழுதுறப்படி என்ன செய்திய, எங்க போனீங்க, எதற்காக போனீங்க, ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்த, என்ன இருக்கு? நாட்களின் புத்தகம் என்று சொல்லி ஒன்று ஆண்டவர் வந்து எழுதி வைத்திருக்கிறார். இது வந்து நம்மளுக்கு இருந்த டைரி. அப்புறமாக ஞாபக புஸ்தகம் எதற்கு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய நாமத்திற்காக செய்த ஒரு சிறிய நன்மைக்கு கூட பிரதிபலன் விடுபட்டு விடக்கூடாது. இந்த பிரதிபலன் விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவங்க ஞாபகத்தில் வந்து வைக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். நீங்க செய்ததான எந்த ஒரு கிரியைகளுக்கும் பிரதிபலன் இல்லாமல் போவதே இல்லை. எனவேதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் தன் உத்தமத்தில் எப்படி இருக்கிறான்? உறுதியாக இருக்கான். அவனுக்கு தெரியும் அவன் செய்கிற உத்தம கிரியைகளுக்கு பலன் உண்டு என்பது தெரியும். ஆண்டவர் நீதி தவறாத தேவன் அல்லவா? அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, அதுதான் வேதத்தில் சொல்லி இருக்கிறது. நீ கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை என்ன செய்வதில்லை. தண்ணீர் யாருக்கு கொடுக்குற கவனமா இருக்கும். பாம்பை போட்டு வளர்த்தரக்கூடாது. நேற்று தினத்தில் ஒரு நபர் ஃபோன் பண்ணார். அவர் அடிக்கடி நமக்கு ஃபோன் பண்ணக்கூடியவர் தான். நான் இந்த ஊழியக்காரருக்கு நான் எப்பமெல்லாம் உதவி செய்கிறேனோ அப்பெல்லாம் எனக்கு நிறைய கஷ்டங்கள் வருது, ஏன் அப்படின்னு கேட்டேன். அந்த ஊழியக்காரர் எனக்கு தெரியும். பெரிய ஊழியக்காரில் பேர் வாங்கின ஊழியக்காரர் இல்லை, சாதாரண ஊழியக்காரர். அவர் சமீபத்தில் சொல்றாரு, அந்த ஊழியக்காரர் அதற்கு முதல் நாள் தான் வந்து கேட்டு வாங்கியிருக்கிறாரு. எனக்கு 5000 ரூபா வேணும், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் வாங்கியிருக்கிறாரு. மறுநாள் பார்த்தா தண்ணி அடிச்சு ஒரு பார்ல இருந்து ஃபோன் பண்றாரு. யாருக்கு? யாரு? ஏற்கனவே முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், இந்த நபர்கிட்ட நீங்கள் ரொம்ப ஐக்கியம் வைக்காதவங்க, ஆவி சரியில்லை என்று சொல்லி. ஆனால் இந்நாள் வரைக்கும் ஊழியக்கார் என்றதான போர்வேலை இருக்கிறதான அந்த மனுஷன் முதல் நாள் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ரூபா இல்லைன்னு அவர் பரிதாபப்பட்டு வெளிநாட்டிலேருந்து ரூபா அனுப்பி வைத்திருக்கிறார். மறுநாள் பார்த்தா தண்ணியை போட்டு பார்ல இருந்து பேசுகிற வார்த்தைக்கு அளவே கிடையாது. நீ இன்னும் வந்து எனக்கு ஒரு 10,000 அனுப்பணும். வண்டியை வந்து போலீஸ் பிடிச்சி வச்சுக்கிட்டான். வண்டியை பத்திரமா போலீஸ் பிடிப்பான்.
இப்படி ஆண்டுடைய பேரை சொல்லிட்டு இருந்தா அப்புறம் இவரையும் யார் தான் பிடிப்பா? போலீஸ் தான் பிடிப்பா. நான் சொன்னேன் முன்பே, நான் உங்களிடத்துல ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். இப்போ நீங்க இந்த மாதிரி உள்ள நபருக்கு உங்களுடைய பணத்தை நீங்க கொடுத்து அவர் அதில் முதல் நாள் அனுப்பியிருக்கிறார். அப்ப இதில் தானே குடிச்சிருப்பாரு. முதல் நாள் அனுப்பியிருக்கிறாரு. மறுநாள் தண்ணியை போட்டு பார்ல இருந்து பேசுறதான வார்த்தைக்கு அளவே இல்லை. யாருக்கு கொடுக்கிறோம் என்பதில் ரொம்ப கவனமா இருக்கணும். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு யார் ஏழை இன்றைக்கு கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? ஏழை இன்னைக்கு டீசெண்டா இருக்கான், ஆண்டோடைய பேரை விட்டு கொடுத்துடக்கூடாது என்பதற்காக ஏழை விசுவாசி நல்ல டீசெண்டா இருக்கான் போகிற வருகிற இடத்துல எல்லாம். ஆனா பணக்காரன் இன்னைக்கு பிச்சைக்கார கோலத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறான். யாரை கண்டுபிடிப்பது? இதற்கு நமக்கு என்ன தேவை இருக்கிறது? இதற்கு நமக்கு ஞானம் தேவையா இருக்கு. ஆண்டவரே, இந்த காரியத்திற்கு எனக்கு என்ன தாருங்க, என்ன தாருங்க? ஞானம் தாருங்க ஆண்டவர். இந்த காரியத்திற்கு எனக்கு ஞானம் தாருங்க. பிச்சைக்காரன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. நாம நினைப்போம் இல்லைன்னு சொன்னோடனே பிச்சைக்காரன் சொல்லி நினைப்போம். இல்லை, ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லணும், ஆண்டவர் நம்ம இடத்துல பேசணும். முன் நாட்களில் ஆண்டவர் பேசாமல் நிறைய பேருக்கு உதவி செய்து அதனால் வருகிற சாபத்தெல்லாம் நான் சுமந்துட்டேன். நன்மை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாம, நன்மை செய்ய நம்ம யாருக்கு ஆண்டவருடைய தேவை இல்லையோ அவர்களுக்கு நம்ம செய்தா அது நமக்கு எப்படி இருக்காது? பிரயோஜனமாக இருக்காது. சரி, நான் எடுத்த பகுதிக்கு வருகிறேன். தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளது. வேகமாக கடந்து போகிற வசனங்களை தான் சொல்வதற்கு நேரம் இருக்கும் என்று சொல்ல நினைக்கிறேன். அடுத்தபடியாக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் வேத வாக்கியங்களை சீக்கிரமா வாசிங்க. உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளது. வேத வாக்கியங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பிரயோஜனம் உள்ளது. அது என்ன பிரயோஜனத்தை கொடுக்கிறது? நீதியை படிப்பிக்கிறது, அது உபதேசம் கொடுக்கிறது, அது உங்களை சீர்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து கேட்டு அது உங்களை சீர்படுத்தாவிட்டால் அதை கேட்டு என்ன கேட்காம இருந்தேன்ன. சிலர் இங்கெல்லாம் பிரசங்கத்தை கேட்டு முடிச்சாச்சு, டிவியில ஃபுல்லா பிரசங்கம் தான் வீட்டில் வைக்கிறாங்க. வைக்கிறது தவறு இல்லை, ஆனா அந்த பிரசங்கத்தை என்ன செய்ய கேட்கணும். எதற்காக பிரசங்கத்தை வீட்டில் வைக்கிறீங்க? சிலர் நினைக்கிறாங்க என்ன வராது. சமீபத்தில் ஒரு நபர் போன்ல பேசும்போது சொன்னாங்க, நான் பேய்க்கு பயந்து எப்போதும் நான் பாக்கெட்டில் இதை ஆன் பண்ணி சைலண்டில் போட்டிருப்பேன் அப்படின்னா. என்னவா? வெளியே கேட்காது, ஆனால் இங்கே என்ன ஓடிக்கிட்டு இருக்குமா? வேடிக்கையா இங்கே என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம்? உங்களை பார்த்தாலே யார் பயப்படணும்? வாசமாக இருதயத்திற்குள்ளே இருந்தால் யார் பயப்படுவா? யார் பயப்படுவா? சாத்தான் பயப்படுவான். இயேசுவுக்குள் வசனம் இருந்தபடினாலதான் சாத்தான் அவரை சோதித்து வெற்றி பெற முடியவில்லை. இன்னைக்கு அநேகரை சோதித்து சாத்தான் வெற்றி பெறணும் என்றால் தேவனுடைய வார்த்தைகள் இல்லை. அப்போ அந்த வேத வாக்கியங்கள் பிரயோஜனம் உள்ளது. 1 கொரிந்தியர் 12:7 வாசித்து பார்த்தால் அங்கே வாசிங்கள், வேகமாக வாசிங்கள். பரிசுத்த 1 கொரிந்தியர் 12:7 ஆவியினுடைய அனுக்கிரகம், ஆவியினுடைய அனுக்கிரகம் பிரயோஜனத்திற்கென்று கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவி உங்களுடைய பிரயோஜனத்திற்கு என்றுதான். இந்த பரிசுத்த ஆவி நீங்க பெறுகிறதுனால ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை. பரிசுத்தாவை நீங்க பெறுகிறதுனால பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெறுகிறதுனால உங்க உடன்பிறப்புகளுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெறுகிறது உங்களுக்கு மிக மிக பிரயோஜனம் உள்ளது. இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவி இல்லாமல் நீங்கள் இருக்கவே கூடாது. ஒருவேளை உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறதா அசுத்த ஆவி இருக்கிறதா என்று சொல்லுகிற ஒரு சந்தேகம் வந்துட்டுன்னா அசுத்த ஆவி தான் இருக்கு. பரிசுத்த ஆவி இருந்தா உறுதிப்படுத்திக்கிட்டு இருப்பார். நான் தான் இருக்கிறேன் உறுதிப்படுத்திக்கிட்டு இருப்பார். அவர் உங்களிடத்துல பேசுவார், அவர் உங்களிடத்துல வழி நடத்துவார், உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார், உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். இது இல்லாம அங்க சந்தேக கண்ணோட்டத்தோடே இருந்தால் அங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கவே மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிற இருப்பை அவர் உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களில் நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் என்ன பெறல என்ன பெறல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இவன் பரிசுத்தா வரல அப்படியே சொல்லுவாங்க. அப்ப எனக்கு வேதனையோடு இருந்த என்ன காரணத்தினால அப்படி சொன்னாங்கன்னா, அந்நிய பாஷை பேசாததுனால என்ன இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்நிய பாஷை என்னது?
அந்நிய பாஷை என்னது? அது ஒரு அந்நிய பாஷை பேசுதல், அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ண, இதெல்லாம் வரங்களில் ஒன்று. பைபிளில் சொல்லப்பட்ட ஆவியான தங்களுக்கு தந்தர்களின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச வரம் இருந்தால் மட்டும்தான் இந்த அந்நிய பாஷையை பேச முடியும். ஆனா வேதம் சொல்கிறது அந்நிய பாஷையை பேச விரும்புங்கன்னு சொல்லுகிறது. இந்த அந்நிய பாஷையை கேளுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷை நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்கணும். இன்னைக்கு சிலர் அதெல்லாம் விரும்புகிறதுல அதெல்லாம் கேட்கறது, எத்தனையோ காரியங்களை கேட்கறீங்களே, ஆண்டவரை எனக்கு அந்நிய பாஷையை தாருங்கன்னு சொல்லியே கேட்கக்கூடாது. நீங்கள் அந்நிய பாஷையில பேசி நீங்கள் ஜெபித்து பாருங்க, இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில நிரம்புவதை நீங்கள் காண்பீர்கள். அப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் பேசுகிறத பார்த்த உடனே நான் எனக்குள்ள நினைச்சேன், இவங்கெல்லாம் சொல்றபடி நமக்குள்ள பரிசுத்தம் இல்லையான்னு சொல்லி நினைக்கணும்னு சொன்னேன். இல்லை, நான் உனக்குள்ள இருக்கேன்னு சொன்னேன். அப்ப வேதாகமத்தை வாசிக்க அது ஒரு வரம். அப்ப அந்த வரத்தை கேட்டா என்ன செய்ய கிடைக்கும். நான் அப்போது ஆண்டவரிடத்துல பல நாட்களாக காத்திருந்து என்ன செய்ய ஆரம்பிச்சேன், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால எதை தந்தார்? அந்த அந்நிய பாச வரத்தை தந்தார். இந்த அந்நிய பாச வரத்தை பெற்றதற்கு பிறகு ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாச பேசினா தான் அந்த ஜெபம் ஒரு பூரணப்பட்ட ஜெபமாக ஃபீலிங்ல என்ன செய்கிறது தெரிகிறது. நீங்க அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணுகிறது உங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். தீத்து 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் போது வாசிங்கள். தீத்து 3:8 தானா? இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் பிரயோஜனமானது. நற்கிரியை செய்வதை குறித்து நீ திட்டமாய் போதிக்க வேண்டும் சொல்ற. திட்டமாய் நீ போதி. என்னவா செய்யணும்? நற்கிரியை செய்யணும். நற்கிரியை செய்கிறீர்களா? உங்களால் இயன்ற நற்கிரியை, பணம் கொடுத்தல் மட்டும் நற்கிரியை அல்ல, ஒரு சிறிய உதவியை செய்கிறது கூட. ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபருக்கு நீங்கள் கண்ணாக இருந்து அவர்களை பிடித்து கொண்டு போவது கூட, ஒரு இயலாத ஒரு நபர் பஸ்ஸில் நின்று கொண்டிருக்கிறார், நீங்கள் அவருக்கு இடம் கொடுப்பது கூட, ஒரு ஆதாரம் இல்லாதவர்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்கிறது கூட, வஸ்திரம் இல்லாத வஸ்திரமும் கொடுக்கிறது கூட, இதெல்லாம் என்ன கிரியாய் இருக்கிறது? நற்கிரியாய் இருக்கிறது. இவைகள் நன்மையும் பிரயோஜனம் உள்ளது. உங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனம் உள்ளதான காரியங்களை ஆண்டவர் செய்ய வேண்டுமானால் இந்த காரியங்கள் இருக்கணும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியா அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட செய்யும்படி கீழ்ப்படி நடங்குங்கள். துக்கத்தோட செய்தால் பிரயோஜனமாயிருக்க மாட்டோம். உங்களை நடத்துகிற ஊழியக்காரங்க உங்களை குறித்து சந்தோஷப்படணும். ஊழியக்காரங்க நீங்க என்ன செய்யணும்? என்ன படுத்தணும்? சந்தோஷப்படுத்துறீங்களா? உங்களை நினைக்கும் போது ஊழியக்காரங்க சந்தோஷப்படுறாங்களா? ஆனா இன்னைக்கு சிலர் அப்படி இல்லை. ஊழியக்காரங்க சந்தோஷப்பட்டான்னா சந்தோஷப்படலான்னு அவங்கள ஊழியத்துக்குன்னு ஆர்டர் நியமிச்சிருக்கிறாரு. நம்ம அவங்களை பேசுறவங்க சரி, என்ன பண்ணாலும் சரி, அவங்க நமக்காக ஜோம்னு நமக்காக உழைக்க, நம்ம வீட்டுக்கு வரணும், உபவாசம் இருக்கணும், எல்லாம் அப்படி நினைப்போம். ஆனால் ஊழியக்காரங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் நீங்கள் வாசித்தால் வாசிங்கள். சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்க சந்தோஷம் குறைவுபட்டுச்சுன்னா எங்களுடைய சந்தோஷத்தை குறைக்கி, எங்களுடைய சந்தோஷம் அது குறைக்கி. ஏன் குறைக்கி? நாங்கள் உங்களை பிள்ளைகளா நினைக்கிறோம், ஆனால் நீங்கள் யாரும் நினைக்கிறது இல்லை. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஆசிரியர்கள் அநேகம் பேர் இருக்கலாம், ஆனால் தகப்பன்மார் அநேகர் இல்லை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு சந்தோஷமும் வாசிங்க. 4:1 வாசிங்க. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும். நீங்க யாரா இருக்கணும்?
நீங்கள் ஊழியக்காரருக்கு யாராக இருக்கணும்? சொல்ல முடியல. இது உங்களை பாதிக்குது அந்த வார்த்தை. எப்படி இருக்கணும்? நீங்கள் கிரீடமாக இருக்கணும். நான் உங்களை எப்படி நினைக்கணும்? கிரீடமாக நினைக்க முடியுமா? கிரீடத்தை தான் கிரீடமாக நினைக்க முடியும். நீங்கள் சொல்கிறீங்க எங்களெல்லாம் கிரீடமாக நினச்சிக்கணுங்க பாஸ்டர். நீங்கள் கிரீடமாக இருந்தால் தானே கிரீடமாக நினைக்க முடியும். இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு சத்தியம் என்பது தெரியவில்லை. இன்னைக்கு அநேகரை நடத்துவதற்கு ஆட்கள் தேவையில்லை. இந்த நடத்துகிறாள் என்பதற்காகவே சிலர் ஆவிக்கிற சேவையில் போக மாட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் ஒரு நபர் ஆராதனைக்கு வரலன்னா உடனே ஃபோன் போட்டு கேட்போம், ஏன் வரல, என்ன காரணம் வரல, என்ன காரணம் வரல. சில வேணும்னே வராமல் இருப்பாங்க. அவங்களும் கேட்கறதுல அவங்க விட்டுறது. ஒரு நேரம் கேட்போம், 2 நேரம் கேட்போம், 3 நேரம் கேட்போம், விட்டுருவோம். ஏன்னா தகுந்த காரணமாக இருந்தால் மறுபடியும் கேட்போம். ஆனால் சிலரை நாங்கள் கேட்குறோன்னா என்ன அர்த்தம்? அவர்களை நாம தான் நடத்தணும். அவர்கள் திசை கெட்டு என்ன செய்யக்கூடாது? திசை கெட்டு போயிடும். நடத்தப்படாதவர்களெல்லாம் திசை கெட்டு போவாங்க. தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறவர்களுக்கு ஐயோ. விசுவாசிக்கு நடத்துவதற்கு ஒரு நபரே பெரிய பெரிய சுவிசேஷ ஊழியர் கூட காலஞ்சென்றதான தினகரன் ஐயா, அவர் சிஎஸ் பேக்ரவுண்டு தான். அவர் சிஎஸ் தான் போவார் பெரும்பாலும். ஆனால் அவர் அவருடைய பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உண்டு. அவர் சொல்லி எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உண்டு. நான் என்ன காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் அவருடைய ஆலோசனை கேட்காம நான் போகிறதே இல்லை. காலம் சென்ற தேவசுந்தரம் பாஸ்டர்னு ஒரு பாஸ்டர் உண்டு. அதற்கப்புறம் அவர் எடுத்து வளர்த்த பையன் சாம் சுந்தரம். இப்போ அவர் காலம் செஞ்சுட்டாரு. இப்போ அவருடைய பிள்ளைங்க தான் சபையை நடத்துகிறாங்க சென்னையில். அப்போ அவரிடத்துல போய் தான் ஆலோசனை கேட்பாராம். அவர் அந்த கார்னியா யூனிவர்சிட்டி கிட்ட போகும்போது அவரிடத்துல தான் போய் ஆலோசனை கேட்டார். அவர் சொன்னார், இது உனக்கு வேண்டியது கூட, இது உனக்குரியது அல்ல. அவர் சொல்றாரு, இதனால் ஒரு பெரிய ஒரு இழப்பாச்சாங்க, ஒரு பெரிய ஒரு இழப்பாச்சு. அப்ப பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட சுவிசேஷ ஊழியம் செய்யறவங்கெல்லாம் அவர்களுக்கு என்று சொல்லி நடத்துவதற்கு ஒரு ஊழியக்காரங்களை கட்ட வச்சிருக்கிறாங்க. ஆனால் நடத்துகிற ஊழியக்காரங்களை தெரிந்தெடுக்கிறது என்பது ரொம்ப கவனமாக இருக்கணும். நடத்துகிற ஊழியக்காரங்க யார் என்பது அறிந்திருக்கணும். நடத்துகிற ஊழியக்காரங்க சுயநலம் இல்லாதவர்களா இருக்கணும். நடத்துகிற ஊழியக்காரங்க ஆண்டவருக்கு பயப்படுறவங்களா இருக்கணும். நடத்துகிற ஊழியக்காரங்க பிறர் நலம் விரும்புகிறவங்களா இருக்கணும். நான் ஆண்டவரிடத்துல சொன்னேன், ஆண்டவரே என்னிடத்துல வருகிறவர்களுக்கு முதலாவது உமக்கு சித்தமான ஆலோசனை, 2வது அவர்களுக்கு பிரயோஜனமான ஆலோசனை, 3வது தான் மற்ற காரியங்கள் பார்க்கணும். ஆனா இது சிலர் தலக்கு மாத்தி நினைப்பாங்க. முதலாவது தங்களுடைய விருப்பம், 2வது வரவுடைய விருப்பம், 3வது தான் ஆண்டுடைய விருப்பத்தை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்கள் நடத்தினா நம்ம சரியான வழியில கடந்து போகவே முடியும். சிலரை நாங்கள் நடத்துகிறதற்கு உட்படுறாங்க. சமீபத்தில் ஒரு நபர் பேசும்போது அவரிடத்துல சொன்னேன், நீங்க உலக வேலை பார்க்குறீங்க சரிதான், ஆனா நீங்க ஆண்டவருக்குன்னு நேரம் கொடுக்கறதில்ல, கொஞ்சம் குறைப்படுத்தீங்க. உங்களை ஆண்டவர் தாழ்விலிருந்து இந்த அளவு உயர்த்தியிருக்கிறார். நான் அவரிடத்துல சொல்லும்போது அந்த நேரத்தில் சொல்லி கொஞ்ச நாள் ஆச்சு விட்டேன். அப்போ சமீபத்தில் அவர் சொன்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் உலக வேலை செய்கிறவர், ஃபாரின்ல இருக்க உலக வேலை செய்கிறவர் தான். அவர் சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் பேசினாரு, நீ ஒரு நாளையில தசமபாக டைமை எனக்கு தரணும்னு பேசினாரு. காலையில 3 மணிக்கு நான் எழுப்பி 5:40 வரைக்கும் நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். அதாவது 2 மணி நேரம் 40 நிமிஷம் தசமபாக டைம். ஆனால் இன்னைக்கு அநேகருக்கு வேலை வெட்டியே இல்லை. ஆனால் என்ன செய்யறது இல்லை, அவர் வேலை செய்கிறார். அதாவது வேலை 8 மணி நேரம், அப்புறம் அதாவது போக்குவரத்து போக 1 மணி நேரம், வர 1 மணி நேரம். இதில் வேறு மனைவி எங்கே இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, குடும்பங்கள் இருக்கிறது, வேலை அதாவது மளிகை ஜாமான் வாங்கணும், கடைக்கு போகணும், எல்லா வேலையும் இருக்கிறது. இதில் அவர் ரெஸ்ட்டு எடுக்கணும். ஆனால் எத்தனை மணி நேரம் கொடுக்குறாரு? 2 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுக்குறாரு. இந்த எண்ணெய் இருக்க போய் தான் இந்த தாழ்வில் இருந்ததான அந்த மனுஷனை, தகுதி இல்லாத அந்த மனுஷன் அவர் சொல்லுவார், இது எனக்கு ஆண்டவர் போட்ட பிச்சைன்னு சொல்லுவார். மனைவியை கேட்டால் சொல்லுவார், இந்த மனைவி எனக்கு ஆண்டவர் போட்ட பிச்சைன்னு சொல்லுவார். பிள்ளைகளை கேட்டால் சொல்லுவார், பிள்ளைகள் எனக்கு ஆண்டவர் போட்ட பிச்சைன்னு சொல்லுவார். வேலையை கேட்டால் சொல்லுவார், இது ஆண்டு எனக்கு போட்ட பிச்சைன்னு சொல்லுவார். நான் எந்த ஒரு தகுதியுமே இல்லை. ஆண்டு என்னை எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். நான் அவருக்காக என்ன செய்யணும் பயன்படும். நடத்தும் போது அவங்க நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கணும். உங்களை நடத்துவதற்கு ஆள் வேணும்.
நடத்துவதற்கு ஆள் இல்லைன்னு நீங்க திசை கெட்டு போவீங்க. அதை நடத்துறவங்க ஆண்டவரோடு இருக்கிறவர்களா இருக்கணும். எல்லாரையும் நம்ம தெரிந்தெடுத்து வைத்திருந்தா அவர்கள் விருப்பப்படி நடத்தி அவர்கள் ஆண்டவர் சித்தமில்லாத காரியங்களை சொல்லி நம்மளை திசை கெட்டு போக வச்சிருவாங்க. விசுவாசிகளை ஆவியான நடத்துற சரிதான், இருந்தாலும் ஊழியக்காரங்கள் நடத்துகிறது உங்களுக்கு நல்லது. கன்ஃபார்ம் பண்ணுகிறதாயிலும் ஊழியக்காரிடத்துல கன்ஃபார்ம் பண்ண இது சிலருக்கு இல்லவே இல்லை. தங்களை தாங்களே மெய்த்துக் கொள்கிறவர்களுக்கு ஐயோ. மெய்ப்பெண் உங்களை என்ன செய்யணும்? நீங்க சொன்னபடியெல்லாம் நாங்கள் நடக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படின்னா நான் முன்னாட்களில் எப்படி நினைச்சேன்னா, ஜனங்கள் அவங்க விருப்பத்தை நிறைவேற்றலன்னா அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் போயிடுவாங்க, சபைக்கு வராமல் போயிடுவாங்க. இந்த சமீபத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு, நீ இப்படிலாம் நடந்திய நினைச்சாலும் சபைக்கு வந்துட்டாங்களா? சபை விட்டு போகாமல் இருந்துட்டாங்களா? அவங்களுக்கு அடிமையெல்லாம் இருந்து தானே பார்த்த நீ இருந்தாங்களா? ஈனவனை சோழியை பார்த்துட்டு ஏன் சொல்கிறத கேளு. மனுஷன் பிரியப்படுறான், வரான்ப்பா, இது இப்படி நினைக்கவே வேண்டாம். எனக்கு பயந்து என்னுடைய ஊழியத்தை செய். நான் போக சொன்னப்போ, நான் பேச சொன்னா பேசு, நான் ஜோம்ன சொன்னா ஜோம்னு, நான் உபவாசம் இருக்க சொன்னா உபவாசம் இரு. நீ என்னுடைய ஊழியக்காரனா இரு. நீ மனுஷர்களை விட்டுறக்கூடாது, விசுவாசிகள் பெயரக்கூடாது என்று சொல்லி எவ்வளவோ பிரியப்படுத்தி பார்த்த, ராத்திரி மகனும் அலைஞ்சு பார்த்த, காத்து கிடந்து பார்த்த, ஒன்னால பிடிச்சு நிப்பாட்ட முடியுதா? முடியாது. நான் கொண்டு வருகிற ஆத்மானுக்கும் நீ எனக்கு பயந்து நடந்தா நான் அவர்களை இருத்தி வைப்பேன். நீ எனக்கு பயப்படாம நீ உன் விருப்பத்தின்படியெல்லாம் நீ நடந்தா என்றால் விசுவாசிகளை ஒரு நாள் நிறுத்தி வைக்க கொண்டு வருகிறது யாரு? கொண்டு வருகிறது அவர் தான், நிலைநிறுத்துகிறது அவர் தான். நான் கொண்டு வர முடியாது, நான் நிலைநிறுத்தவும் முடியாது. ஆண்டவர் சொல்கிறதான காரியத்தை செய்துட்டு நான் ஆண்டவரிடத்தில் சொல்றேன், ஆண்டவரே நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், ஆண்டவரே என்னால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க ஜனங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை என்னை கொண்டு செய்றீங்க. நான் ஒன்றுமே இல்லை. நான் ஆண்டவரிடத்துல தாழ்த்தின வரப்போகிற நாட்களில் ஆண்டவருடைய சித்தத்தை இன்னும் அதிகமாக செய்ய கர்த்தர் என்னை மட்டுமல்ல உங்களையும் பலப்படுத்துவாரா. கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்திரட்டும். எல்லாரும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே பிரயோஜனமானவைகளை இந்த நாட்களில் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். ஆண்டவரே உம்மால் பிரயோஜனம் எங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறோம். மனிதர்களால் அல்ல, வேறு எந்த காரியங்கள் நாங்கள் பிரயோஜனத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவரே உம்மிடத்திலேயே பிரயோஜனத்தை எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை போதித்திருக்கிறீங்க. நான் இதன்படி நடந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே எனக்கு இருப்பதார். ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய வல்லமையினால் பலப்படுத்தி உம்முடைய வார்த்தை பிரயோஜனமானவர்கள் என்று எவைகளை போதித்திருக்கிறதோ அவைகளுக்கு உட்பட்டு நடக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இந்த திருச்சபையில் வருகிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இதற்கான வல்லமையினுடைய அபிஷேகமானது ஒவ்வொரு ஆத்மாவில் கிரியை செய்வதாக அக்கினியின் அபிஷேகம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஆண்டவர் வரப்போகிற நாட்களிலே பிரயோஜனமான காரியங்களை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாய் விளங்க தேவன் நாமே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்க. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, கர்த்தாவே இந்த நாளில் உம்முடைய பாதத்திலே கடந்து வந்து உம்முடைய நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்தீங்க. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆறுதின் ஆசீர்வாதங்களை எல்லாம் எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்தபடினால் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு போதிக்கிறதான தேவனுடைய வசனத்தில் இருந்து பிரயோஜனமான காரியங்களை எங்களுக்கு போதித்திருக்கிறீர். நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால் செயல்படுத்தி நாங்கள் உம்முடைய நன்மைகளை சோதரித்துக் கொள்ள ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இதற்கான ஆவியினுடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். அக்கினியின் அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவர் வராத ஜனங்களை வர நாட்களில் அழைத்து வாருங்க. இந்த வாரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான வாரமாக காணப்படத்தக்கதாக தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய. கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரும் காத்துக் கொள்ளுங்க. எல்லாருடைய போக்குவரத்து பிரயாணங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மனுஷனுடைய தீமையான செயல் ஆலோசனைகளுக்கு விலை காத்துக் கொள்ளுங்க. சத்துருடைய கனிகளுக்கான விலை கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே வருகை தாமதிக்குமானால் மீண்டுமாக ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து ஆறுதை கிருபைதாருங்க. வருகை இருக்குமானால் எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் நாம வழிநடத்திட வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே. பரமண்டல ஜெபம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்றுதான் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே.